இறைவன்னு சொன்னால் திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் இறைவன்கிறது 2 இடத்துல வருது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். அதே மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த 2 இறைவன் எதுக்கு வந்தது? முதல்ல உலக முதல்வன் சொல்கிறார், வாலறிவன் சொல்கிறார், மலர்மிசை ஏகினான் சொல்கிறார், வேண்டுதல் வேண்டாமையிலான்னு சொல்கிறார். அப்புறம் இறைவன் சொல்கிறார், பொறிவாய்ந்த ஐந்தவித்தான் தனக்கோமை இல்லாதான் அறவாழி அந்தணன் எண்குணத்தான் இறைவன். அந்த முதல்ல சொல்கிற இறைவனுக்கு 2வது சொல்கிற இறைவனுக்கும் வித்தியாசம் சொல்கிறாங்க விளக்க உரை ஆசிரியர்கள். முதல்ல சொல்கிற இறைவன் இடத்தால் இறைந்திருப்பவன், இடத்தால் வரையறுக்கப்படாதவன். 2வது சொல்லப்படுகிற இறைவன் காலத்தால் வரையறுக்கப்படாதவன். எல்லா காலத்திலும் இறைந்திருப்பவன் இறைவன், எல்லா இடத்திலும் இறைந்திருப்பவன் இறைவன். இறைவன்னாலே வியாபின்னு அர்த்தம், சர்வ வியாபி. தமிழில் சொல்லுவாங்க, இறை தேடுவதோடு இறையும் தேடு. இந்த ராவே கரெக்டாக சொல்லணுமே, நமக்கு எல்லாம் அத்வைத்தமாக இருக்குது. இல்லைக்கா, தமிழ் அப்படி தான் பேசணும், எல்லாம் தமிழ். நீங்கள் அனைவரும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கொள்கிறேன். லா ழா லா வித்தியாசமே இல்லை. இருக்கட்டும், இதெல்லாம் தாத்பரியம் இல்லை நமக்கு. நம்ம தான் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவங்களாச்சு. அது எதாக இருந்தால் என்ன சுவாமி, நம்ம தான் பிரம்மமாச்சே, முடிஞ்சு போச்சு, போயிட்டு வாங்கன்னு. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.